ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை சட்னி தான் நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் கடலப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் கருப்பு உளுந்து வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெள்ளை உளுந்து எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டுமே லைட்டாக வறுபடணும். இந்த மாதிரி வறுபட்டுட்டு இருக்கும் போதே நம்ம 1 by 1 மற்ற எல்லா பொருட்களையுமே நம்ம சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ நான் தேங்காய் பார்த்தீங்கன்னா நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். ஸோ துருவன தேங்காவாக இருந்தால் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நல்ல பெரிய பத்த தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். ஸோ இதுவுமே லைட்டாக வறுபட்டதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு 3லேருந்து 4 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். அதே மாதிரி கொஞ்சமாக புளி வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நெல்லிக்காய் அளவுக்கு புளியை லைட்டாக பிச்சுட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இந்த டைமில் கருவேப்பிலையும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை அதிகமாக இருக்கணும், ஏன்னா நம்ம கருவேப்பிலை சட்னி தான் பண்ணுறோம். அதனால் சும்மா கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி இதில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ எல்லா பொருட்களுமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் இது வந்து சுருண்டு வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் இந்த டைம்லேயே நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இது கூட ஒரு 3-4 பூண்டு பல் இருக்கு இல்லையா, அதுவுமே நீங்கள் வந்து சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. அது நான் சேர்க்கும் போது நான் உங்களுக்கு காமிக்கல. ஸோ அவ்வளோதான். இப்போ இது கூட நீங்கள் பெருங்காயம் வேணும்னா கொஞ்சமாக பெருங்காயம் இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற வச்சுருங்க. நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா இதை வந்து நல்லா மிக்ஸி கப்பில் சேர்த்து அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ அதுக்கப்புறமா தாளிப்பு பார்த்துடலாம். இப்போது தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு, இது கூட வேணும் அப்படின்னா நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக அரைஞ்சி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சேர்க்கலை. இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரே ஒரு வரமிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துருங்க. அவ்வளோதான். சிம்பிளான ஒரு தாளிப்பு தான். இதுக்கு வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் பெருங்காயப்பொடி நீங்கள் முதல்லே போடலை அப்படின்னா நீங்கள் இந்த டைமில் பெருங்காயப்பொடி வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை சட்னியில் இப்போ தாளிப்பை சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்டான கருவேப்பிலை சட்னி வந்து ரெடி. இது இட்லி, தோசை, நீங்கள் சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட ரேவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.